வேற எந்த ராசியில இருக்கக்கூடாதுன்னா கும்ப ராசியில. ஆட்சி வீட்டிலேயே சனி பகவான் இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த கும்ப ராசியில சனி பகவான் அமரும் போது மகரம் கும்பம் இந்த 2 ராசிக்கு அதிபதியுமே சனி பகவான் தான். ஆனா அவர் அந்த வீட்டில் இருக்கும்போது வருமானத்தை கெடுத்துக்கிறது, தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்துறது, என்ன படித்தோம், என்ன வேலை பார்க்குறோம், நம்மளுடைய படித்த படிப்புக்கு தானா வேலை, என்னுடைய வருமானத்திற்கு நான் தான் தடை, என் பேச்சுனால எனக்கு பிரச்சனைங்கிறத கொடுக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமலேயே செயல்படுவார். சிலர் பார்த்தீங்கன்னா, எனக்கு கும்பராசி நல்லா இருக்குது, ஆட்சியாகவே சனி இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஆட்சியாக சனி இருக்கக்கூடிய ஜாதகத்தில் மிகைப்படுத்தி வெளிநாடு சம்பந்தப்பட்டது, வெளியூர் சம்பந்தப்பட்டது, பயணம் சம்பந்தப்பட்டது அதிகப்படியான செலவுகள்ங்கிறது அந்த ஜாதகர் செய்வார். ஆனால் 10 பைசா பிரயோஜனம் இருக்குமானா 10 பைசாக்கு பிரயோஜனம்ங்கிறது கிடையாது. தேவையில்லாத செலவுகள்ங்கிறது ஜாதகரே செய்வார். ஒரு பெரும் விரயத்திற்கு அவரே காரணமாவார் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கலாம். இந்த கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் சனி பகவான் இருப்பது அவ்வளோ சிறப்புங்கிறது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வேற எந்த இடங்கள்ல இருந்தாலும் ஒரு விதமாக சமாளித்து கொள்ளக்கூடிய நிலைங்கிறது இருக்கும். ஆனால் இந்த பாவகங்களில் இருக்கும்போது ரொம்ப பிரச்சனை. மேஷராசியில் இருக்குது, நீச்சமாக தானே இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மேஷராசியில் சனி பகவான் இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி கடன் ஏற்படக்கூடிய நிலைங்கிறது இருக்கும். பூர்வீக நோயை இந்த சனி பகவான் கொண்டு வருவாரானா, அதுவும் இவங்க ஜாதகத்தில் அந்த சனியுடைய தசாபுக்தியோ அந்தரமோ சூக்ஷ்மமோ நடக்கும்போது கொண்டு வருமானா அது கண்டிப்பாக கொண்டு வரும். கவனம் தேவை அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் சொல்லலாமானா சொல்லலாம். இந்த 3 இடங்களில் அதிகுறிப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இங்க தெரிஞ்சுக்கணும். ஏங்க, தனுசு ராசியில இருக்கிறாரு, என்ன பண்ணுவாரு?